எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டோட டெய்லி சார்ட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 மந்த் ஹோல்டும் இருக்கும், 15 டேஸ் பக்கம் மேலே ஹோல்டிங்கில் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. பொசிஷன் ட்ரேடுக்கு வந்து இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னோடய யூடியூப் சேனல் ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ட்ரேடர்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். 50 பேர்த்துக்கு மேலே வந்தால் நான் லைவில் கால்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இது என்னுடைய ஃபேஸ்புக் சேனல், இதில் ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு இதில் போஸ்ட் பண்ணுறேன், கால்ஸில் எப்படியெல்லாம் இருக்குன்னு போஸ்ட் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டோட உங்களுக்கு இதில் ஒரு டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் 1 மந்த் 22 கேண்டில். இந்த கேண்டிலுக்குள்ளே தான் நம்ம இண்டிகேட்டர் நம்ம பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்ஸ்டால் பண்ண இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மோஸ்ட் அக்யூரஸியான இண்டிகேட்டர். ஒரு 80% கம்பல்சரி நம்மளுக்கு இது அக்கௌண்ட் ப்ராஃபிட்டபிளாக தான் கொண்டு போகும். மைனஸும் வரும், அதனால தான் அந்த 20% மைனஸில் தான் இருக்கும். 80% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். இது வந்து எனக்கு டேட்டா இதுக்கு அப்புறம் இல்லை, அதனால் நான் மே மந்த்லேருந்து நான் இதில் டேட்டா போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற டெய்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் 1 இயர் போட்டிருப்பேன். இதில் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளே தான் நான் போட்டிருப்பேன். வாங்க பார்க்கலாம். இது எனக்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இதோடைய லோ பார்த்தீங்கன்னா 3167 3167.96 3167.96 3120 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 40 பாயிண்ட்டுக்கு பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது வந்து நம்மளுக்கு 20-25 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம டார்கெட் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு டார்கெட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு பை என்ட்ரி. இந்த பை என்ட்ரி வந்து 3240 நம்ம 41 எடுத்தோம்னாலும் ஒரு 10-20 டேஸ் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 210 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. $210 நம்மளுக்கு ப்ராஃபிட். 0.01 நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப அக்யூரஸியாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கொடுக்குற ஒரு மெத்தட். இது வந்து பொசிஷனல் ட்ரேடிங். நம்மளுக்கு இங்கே ஒரு செல் எடுத்திருக்கும், நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பை, அதுவும் ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். இந்த செல் மொத்தம் நம்மளுக்கு 3 லாட், 3 இது வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு $75 நம்மளுக்கு மைனஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 3316 நம்ம 17 எடுத்திருப்போம். 3317 கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 3438. 438னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 120 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த 75 பாயிண்ட் நம்மளுக்கு மைனஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 45-50 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்கும். இந்த மந்த் எண்டில் நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ராஃபிட், இங்கே ஒரு சின்ன, இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு 40 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. திருப்பி இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து நம்மளுக்கு 120 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குல்ல, அதே மாதிரி தான் சேம். ஒரு சின்ன லாஸ் வரும், நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும். இங்கே நம்மளுக்கு 3 லாஸ் ஆகுதுன்னு நம்ம பேக்கப் ஆகக்கூடாது. திருப்பி இந்த 3 லாஸ் இந்த ஒரே என்ட்ரி நம்மளுக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு செல் என்ட்ரி. இந்த செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 3301.78. கிட்டத்தட்ட 3268. இதில் கிட்டத்தட்ட 37 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பை என்ட்ரி 3361. 62 வச்சுட்டாலும் 42 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. செல் என்ட்ரி 3329. 20 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 18 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு மாட்டோம், லாஸ்ட்டில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு பை என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா 3350. 453 கிட்டத்தட்ட இங்கே ஒரு 100 பாயிண்ட் நம்மளுக்கு டார்கெட். இங்கே ஒரு சின்ன லாஸ், இங்கே ஒரு 50, இங்கே ஒரு $25 லாஸ், இங்கே ஒரு 25 $50 நம்மளுக்கு மைனஸ் இருந்தாலும் இப்போ இந்த என்ட்ரியில் வந்து 110 பாயிண்ட்டு ரெக்கவர் ஆகி ப்ளஸ் நம்மளுக்கு 50 பாயிண்ட் டாலரில் ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு பை காமிச்சிருக்கு பாருங்க, 3378. நம்ம 3380ன்னு வச்சுருந்தாலும் கிட்டத்தட்ட இதில் 73 பாயிண்ட். கிட்டத்தட்ட நம்மளுக்கு
ஒரு 120 130 பாயிண்ட் நமக்கு எக்ஸாக்டாக ப்ளஸ்லேயே நிற்கும். இந்த 50 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியில் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 25 பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம்னா 30 பாயிண்ட் நம்மளுக்கு டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் நம்மளுக்கு 60 பாயிண்ட் வைக்கலாம். மேக்ஸிமம் நம்ம போகிறது வந்து ஒரு லாட்டை ஓப்பனில் விட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம். கோல்டில் எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நம்ம ஒரு ட்ரெண்ட் எடுத்துருச்சுன்னா அந்த கோல்டு கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்கும், அது நிற்காது வரைக்கும். அப்படித்தான் மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மந்த்துக்கு ஒரு 2 என்ட்ரி 3 என்ட்ரி கிடைக்கும். அந்த என்ட்ரி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த பொசிஷனல் ட்ரேடுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இண்டிகேட்டர். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது ட்ரேடர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். 50 பேர்த்துக்கு வந்தால் மேலே வந்து நான் லைவில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கேண்டில் எப்போ வந்தால் நமக்கு என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி லைவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.